பீஸ்ட்டு பிளாஸ்ட்டு ஓடு ஒடியாரு அந்த மாதிரி ஏதாவது பேசி ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பாடி அவர் ஓடினதெல்லாம் இப்போ எடுத்து கிளிப்பு போட்டு மக்கள் மறந்துருந்தாங்க இவர் எப்படி ஓடினாருன்ட்டு. வாயில் வந்துருங்கிறது அப்புறம் பீப்பு போடுறது இதுதான் இவருக்கு தெரியும். இது எதுக்காக இவ்வளோ வீரியம் கொண்டு இளைஞர் மத்தியில் ஒரு ஒரு ஊர்லேயும் நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஐயோ நம்ம நடிகர் பின்னாடி இந்த கூட்டம் போயிடுச்சா அப்படிங்கிற பயத்தில் யாருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, யாருக்கும் பசிக்க மாட்டேங்குது. எல்லாருமே ஒரு பித்த பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச எல்லாருமே ஒன்று கூடி ஒரே நேர்ப்புள்ளி கோட்டில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அந்த கடமை நம்ம எல்லாரும் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. ஜென்சி அப்படிங்கிற டேர்மை ஜென்சின்னு வச்சமே தவிர, ஆனால் இது இப்போ போயிட்டுருக்க போக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து அதாவது ஒரு 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிற வரைக்கும் அரசியல் மயமாக்குறதுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மிகப்பெரிய இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். முதல்வர் விஜய் நேற்று கரூர் போனார், பார்க்குறீங்க? இல்லை, முதல்வர் விஜய் அதுதான் சொல்கிறேன்ல, அவர் எங்கே போனாலும் அவர் சட்டமன்றத்தோட மாண்பையும் கெடுத்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் கூட்டமாக இருக்கட்டும், மலேசியா ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ரெண்டுமே அவருக்கு வித்தியாசம் கிடையாது, நமக்கு தான் அதெல்லாம் வித்தியாசம். அவருக்கு எல்லாம் ஒரே மேடை தான். ஒரு மாஸ் 4 மாஸ் டைலாக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 பஞ்ச் டைலாக்கு, ஒரு டான்ஸு, பீஸ்ட்டு பிளாஸ்ட்டு ஓடு ஒடியாரு அந்த மாதிரி ஏதாவது பேசி கொத்து பரோட்டா அவங்களோட சுற்றி இருக்க அந்த கூட்டம் தான் எதிர்பார்க்குது, அதை பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னும் நீங்கள் கொத்து பரோட்டான்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை அரசியல்படுத்தினார், சட்டசபையில் போயிட்டு அவர் சைடு திசை திருப்பினாருன்னு. மறுபடியும் இதை பதிய வைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின், அரசியல் தலைவர்கள் யாரும் தன் தொண்டர்கள் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு மாண்போட ரொம்ப பெரிய மனசோட அவர் மன்னிச்சு விட்டார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு. இல்லைனா அன்னைக்கே உங்களை கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுருந்தா இப்படி ஒரு கட்சியும் கிடையாது, இப்படி ஒரு டான்ஸும் கிடையாது உங்களுக்கு. பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு அதுதான் அது அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் ஏதோ ஒன்று அவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம சரி பண்ணணும். ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பாடி அவர் ஓடினதெல்லாம் இப்போ எடுத்து கிளிப்பு போட்டு மக்கள் மறந்துருந்தாங்க இவர் எப்படி ஓடினாருன்ட்டு. இப்போ எப்படி ஓடினாருங்கிறத எடுத்து போட்டு இப்போ ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அது அவரே யானை தன்மையிலே மண்ணவாரி அரைக்கிற மாதிரி இறச்சிக்கிட்டாரு. இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் பேசுறது பூராவுமே முன்னுக்கு பின் முரண். நீங்கள் செந்தில் பாலாஜியை கேட்குறீங்க, அவர் ஸ்டார்டிங்லேருந்தே கரூர் போலீஸ் எங்களை தடுத்துருக்கலாமான்னு கேட்டிருந்தார். தடுத்தாங்களா இல்லையா? தடுத்தாங்க, போகாதீங்கன்னாங்க. அதை மீறி வண்டி உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நீங்களே எங்கள்கிட்ட பர்மிஷன் கூட கேட்காம நீங்களே இதை கால் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாமா, ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எங்களை கூட்டம் நடத்த விடலை, எங்களை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க ஒப்பாரி வச்சுருப்பாங்க. ஆக மொத்தம் ஹீ இஸ் டூயிங் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், ஹீ இஸ் நாட் அன் லீடர், ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேனே கிடையாது. அவர் நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் மேலே எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு தப்பே வேறு எங்கே நடந்தாலும் நான் இருக்கேன், நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேனுங்கிற மனிதர். இந்தியாவிலேயே இருக்க ஒரே ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா அது எங்கள் முதல்வர், என்றும் எங்கள் மனதில் இருக்கும் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். பேசும்போது என்ன டேஷ் அப்படின்னு போன வாட்டி பேசும்போது நல்லா வாயில் வந்துடும் அப்படிங்கிறாரு. இப்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அந்த தொழில் சார்ந்த வார்த்தைகள் என்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் கலைஞரையோ இல்லை ஜெயலலிதாவையோ இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையோ நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்த மொழியில் அவங்க பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு மாண்பு தெரியும், தன்மை தெரியும். இவருக்கு தெரிந்த மொழி இவ்வளோ தான். டேஷுங்கிறது, அப்புறம் வாயில் வந்துருங்கிறது, அப்புறம் பீப்பு போடுறது, இதுதான் இவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சு தானே அவர்கிட்ட பேச அவர் இது பண்ண முடியும், அவருக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாதுல்ல. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க நேற்று, ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் பேசும்போது ஊரை வீட்டு நேற்று ஸ்வீட்டு பண்ணாதீங்க, உங்கள் வீட்டுக்கு பண்ணாதீங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஜாப் எடுத்து பாதிப்பட கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் தற்காலிகமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மதுரை கிளை அதை இல்லை தற்காலிகமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா?
அவங்க செய்கிற தவிர அவங்க மறைக்கிறதுக்கு முற்படுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. 20 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க, அப்போ இருந்து தமிழக அரசும் அவங்களுக்கு காசு கொடுத்துச்சு. இப்போ அவங்களுக்கு பணி கொடுக்க வேண்டாம்லாம் நாங்கள் சொல்லலை. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 26 இடங்களை ஒதுக்கியிருக்கீங்க. அடுத்து போட்டித் தேர்வுகள் எதுவும் நடத்தலை, போஸ்டிங் எதுவும் போடலை. இப்படி பணிக்காக காத்து கிடக்கிற இளைஞர் எல்லாரையுமே நீங்கள் முட்டாளாக்கிட்டு உங்கள் சுயலாபத்துக்காக இவங்க நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து குற்றவாளியை வந்து யாருன்னு அடையாளம் காட்ட போகிற சாட்சிகள், இந்த சாட்சிகளுக்கு பணி கொடுத்து அவங்க வாயை அடைக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வித லஞ்சம் தான். இதை வந்து மக்கள் மத்தியில் அனுதாபத்தோடு இந்த லஞ்சத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது முற்றிலும் தவறான விஷயம் தான். இது பஞ்செல்லாம் பேசுகிறாங்க, ஊரா விட்டு நெய்யை பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லை, அதுதான், அது வந்து அவரோட மொழி பாஷை. இப்போ அவர் மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும், ஆனால் திராவிடம் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கும் சொல்ல தெரியும், ஊரா வீட்டில் இதை பண்ணாதீங்க, கையே நெய்யே, இதை விட நிறைய தெரியும். ஆனால் வந்து பண்புன்னு ஒன்று இருக்குது, பொது இடத்துல இப்படி பேசணும் அப்படின்னு இருக்குது. அது அவருக்கு தெரியல. இந்த முதலமைச்சர்னா ஒரு 8 கோடியோட பிரதிநிதி, 8 கோடி பேரோட பிரதிநிதி இந்த மாதிரி தரம் தாழ்ந்த சொற்களை பயன்படுத்தும் போது அந்த 8 கோடி பேரும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் போல அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமாக மாறிட்டு இருக்காரு. அதே மாதிரி நேற்று அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் வந்து போலீஸ்காரர் கையை கடிச்சிருக்காரு, பார்த்துருப்பீங்க. இது வந்து இதுக்கு முன்னாடிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? விமர்சனம் செய்யணும்னா நம்மளும் கீழே போய் இறங்கி விமர்சனம் செய்யலாம். அந்த பையன் போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, தடுக்க முடியாத அளவுக்கு வெறியில் போய் கையை கடிக்கிறாருன்னா அது ஒரு நடிகர் மேலே வச்சிருக்க ஒரு பாசமோ இல்லை வந்து கொள்கையே கிடையாது, வெறி. அது இப்படி நாய், அதாவது ஒரு மிருகம் ஏதாவது கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, குரங்கு கடிச்சிருச்சுன்னா ஒரு வெறி வரும் இல்லையா? அதுக்கு ஒரு ஊசி போட்டு சரி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து ஊசி போட்டு சரி பண்ணணும். இது வெறி பிடிச்சி திரியிறாங்க, யாரும் வந்து சுயநிலைவில் இல்லை. இதை தான் காட்டுது. இல்லை, இது முடியாது. விஜயை ஒரு நாள் கடிச்சிருவாங்க. அதாவது எப்பா நான் அரசியல்லேருந்து போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு தாவி போய் விஜய் கழுத்தையே கடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியில் இருக்காங்க இவங்க. வைகோ வந்து கூட்டணி போயிட்டாரு, விஜய்க்கு வந்து நான் கேடயமாக இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? வைகோவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், வைகோ எப்படிப்பட்டவர்னு தெரியும் எனக்கு. அதாவது ஆமை புகுந்த வீடும் வைகோ போன இடமும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது, ரைட்டுங்களா? திரு வையாபுரி கோபால்சாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டாக பேசுறதுல ரெட்டை நாக்குன்னு இருக்குல்ல, அது வந்து சொல்ல இவர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாக்கே ரெண்டாக இருக்கும். இப்படி ஒன்று பேசுவார், அப்படி ஒன்று பேசுவார். எனக்கு தெரிஞ்சு இவர் கேடயம் கிடையாது, தாவேக்காவுக்கு போன கொல்லிக்கட்டை. இப்போ அதாவது தாவேக்கா இந்த கொல்லிக்கட்டை எடுத்து சொரிய போகுது, புண்ணு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது கேடயமா கொல்லிக்கட்டையான்னு. ஆமாம் ஆமாம், எங்கேயோ போகிற ஓனானை எங்கேயோ எடுத்து விட்டுக்கிட்டாங்க. அது இனிமேல் தெரியும் பாருங்கள் அந்த ஓனம் என்னென்ன வேலை பண்ண போகுதுன்ட்டு.